2000 சூரிய குடும்பங்களில் குருநாதர் காட்டிய அறுபடி இதெல்லாம் நான் லேசில் சொல்லுகிறேன் என்று எண்ண வேண்டாம். என்னை அங்கேயே அழைத்து சென்றார் என் குருநாதர். அந்த அண்டங்களில் எவ்வாறு இயக்குகின்றது, அந்த எடுத்துக்கொண்ட உயிரினங்கள் வளர்ச்சி எப்படி இருக்கின்றது, இந்த 2000 சூரிய குடும்பங்கள் முடி இருப்போரும் உண்டு, கூடையாக இருப்போரும் உண்டு, தன்னை காட்டும் நம்ம பூமியை காட்டும் மிகவும் விஞ்ஞான அறிவில் உயர்ந்தோர் உண்டு. அங்கே விஞ்ஞான அறிவுடைய நிலைகள் இங்கே நுண்ணிய நிலைகள் கொண்டு நாம் எப்படி எலக்ட்ரானிக் இந்த நிலைகளை செயல்படுகின்றோமோ அதே போல ஒரு யந்திரத்தை மாற்றுகின்றோமோ, இன்று மந்திர ஒலி கொண்டு இன்று மனிதனை உருகொலை செய்து ஆவியாக மாறுகின்றானோ, கூடு விட்டு கூடு பாய்கின்றானோ, இதை போன்ற இந்த பூமியில் இருப்பது போல இந்த 2000 சூரிய கிழமையில் 4 சூரிய குடும்பங்களில் அவர்கள் இதே போல முயற்சிகள் தன் உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து உடலையே ஒளியாக மாற்றி எங்கு வேண்டுமென்றாலும் செல்லும் தருணம் மந்திர ஒளிகளால் உருவாக்கப்பட்டோர். நம்ம நாட்டை காட்டிலும் அங்கே மந்திர ஒளிகள் கொண்டு உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி அங்க ஊடுருவர் நிலைகள் செயல்படும் தன்மைகள் உண்டு. இதையெல்லாம் குருநாதர் காட்டிய நிறைகள் கொண்டுதான். ஏனென்றால் முந்தி இதெல்லாம் ஏன் சாமி சொல்லலையேன்னு நினைப்பாங்க. எதை சொல்றது, எதை மனசுல வச்சுக்கிடுவாங்க. அந்தந்த காலம் வரும்போதுதான் இதை உங்களுக்குள் நாம் பதிவு செய்தேன். ஆகவே இதே போல எலக்ட்ரானிக் ஒரு பொருளின் தன்மை கூட்டி ஒரு பொருளின் தன்மை ரூபமாக நமக்குள் மாற்றி இந்த எலக்ட்ரானிக்கில் காட்டுகின்றாரோ, இதே போலதான் அவர்கள் விண் விசியின் தன்மையை எலக்ட்ரானிக்காக தனக்குள் மாற்றி இன்று நம்ம பூமிக்கும் வந்து செல்லுகின்றார்கள். பறக்கும் தட்டு அந்த தட்டு என்று சொல்லலாம். இதையெல்லாம் அந்த எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றார்கள். தன் உந்து விசியின் தன்மையை இருக்கின்றார்கள், குவிக்கின்றார்கள். தன்னுடைய நிலைமுறையை அடுத்தவர் வருவதால் மறைந்து விடுவார்கள். இதை போன்ற எலக்ட்ரானிக் இவர்கள் செய்யும் விஞ்ஞான அறிவு போல அவர்கள் விஞ்ஞான அறிவிலே மேன்மை கொண்டவர்கள். ஆக அதே போல நம் பூமியில் வந்து செல்லுகின்றார்கள். அதே உணர்வலைகள் இன்று நம் பூமியில் கவர்கின்ற ஒரு எலக்ட்ரானிக் நிலைகளை ஒரு மனிதனை எடுத்துவிட்டால் இது அலைகளாக பிரிக்கப்படும் நிலைகளும் இன்று நம் நாட்டில் நம்ம பூமியிலும் இது நடக்கின்றது. ஆக உணர்வின் தன்மை எலக்ட்ரானிக்கில் இணைத்த பின் இது அலைகளாக மாற்றி மீண்டும் எங்கேயும் ஊடுருவி அந்த உணர்வின் தன்மை எங்கே வேண்டுமென்றால் செலுத்தப்பட்டு அந்த எலக்ட்ரானிக்கும் கரை கொண்டு மற்ற யந்திரங்களையோ சாதனங்களையோ இயக்கிவிட்டு இனம் புரியாத நிலைகள் செல்லும் நிலைகள் உண்டு.